நாமத்தினாலே கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்த நோக்கங்கள் இங்கே கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரிபூரணமாய் நிறைவேறுவதாக. ஆமென். ஒரு பக்கத்தில் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கும் போது அதற்கு மாறாக பிசாசானவன் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டு இந்த நாளிலே ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று மாற்றுவதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எல்லாரும் அந்த பொறுப்பை கடமையை உணர்ந்து, நான் ஏற்கனவே உபவாச ஜெபங்கள்ல சொல்லி ஜெபித்திருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? 25ஆம் தேதி இருக்கு. எத்தனை பேர் அதற்காக நீ காலையிலே ஜெபம் பண்ணீங்க? எதுக்காக? இதுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? மற்றவங்க எல்லாம் என்னத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னு தெரியல. நாங்க ஜெபம் பண்ணவே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல. கிறிஸ்துமஸ்ங்கிறது வெறும் கொண்டாட்டமாவே இருக்கப்படாது எப்பொழுதும். ஆமென். நான் கிறிஸ்துமஸை கொண்டாடவில்லை. நான் குழந்தையாய் இருந்த போது கொண்டாடினேன். ஆனால் புருஷனான போதோ கிறிஸ்துமஸை நான் கொண்டாடவில்லை. கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தாரோ அந்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன், ஆசிக்கிறேன். ஆமென். நம்ம இன்னைக்கும் பாருங்களேன், புறப்பட்டு போறாங்க ஊருக்கு. என்னன்னு கேட்டா, கிறிஸ்துமஸ் அங்கதான் பாச கொண்டாடுறோம். இதை கொண்டாடுறது காலம் அல்ல. ஒரு கூட்ட ஜனத்தை இங்க பிசாசு தாம்பக்கமா இழுத்துக்கிட்டு இருக்கான். பொறுப்பில்லாதவர்களாய் நாம் விசுவாசிகள் இருக்கக்கூடாது. ஆமென். சபை பொறுப்பில்லாததா இருக்கக்கூடாது. இது கொண்டாடுகிற காலம் அல்ல. நாம் இங்கே கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டு பிதாவினுடைய அன்பையும் தியாகத்தையும் தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே பிசாசு இன்னொரு பக்கத்துல தன்னுடைய பூரண பலத்தை அவன் பயன்படுத்தி ஒரு கூட்ட ஜனத்தை தம் பக்கமாக இழுப்பதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது, இன்னைக்கு போன உடனே போற வழியிலே கறியை வாங்கிட்டு போன அதை வாங்கிட்டு வந்தா சமைக்கணும்னு நினைக்கப்படாது. தொண்டையில எலும்பு சிக்கிக்கும். போயிட்டு குடும்பமா உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷமாவது இப்படிப்பட்ட பிசாசினுடைய கிரியைகள் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் வெட்கப்பட்டு போகும்படியாய், அவனுடைய ஒரு திட்டங்களும் வாய்க்காமலே போகும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபித்துட்டு தான் அடுத்தது சமையல் சாப்பாடு எல்லாம். ஆமென். சொல்றது புரியுதா? ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கும் குழந்தைகளை போலவே இருக்கக்கூடாது. கொண்டாட்டத்திலேயே நாம் குறியாக இருக்கக்கூடாது. இது கொண்டாடுவதற்கு காலம் அல்ல. இது என்ன காலம் இல்ல, இது கொண்டாடுவதற்கு காலமே அல்ல. ஆமென். கிறிஸ்து பிறந்த நோக்கம் 1 தீமோத்தேயு 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளை ரட்சிக்க அந்த நோக்கம் அந்த நாளிலே நிறைவேறணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பிறந்த நாளை உலகம் எங்கிலும் இந்த நாளில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு எந்த சரித்திரமும் கிடையாது. ஆனால் உலகம் முழுவதிலும் இந்த ஒரு நாளை அவர்கள் நியமித்து உலகம் முழுவதிலும் கிறிஸ்துவின் பிறப்பை ஆசரிக்கிறபடியினாலே நாமும் கூடியிருக்கிறோம், கொண்டாடுவதற்கல்ல. ஆமென். ஆகையினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இதை மறக்கவே கூட. புரியுதா? ஒரு 10 நிமிஷம் எப்படிங்க, ஒரு 10 நிமிஷம் குடும்பமாக உட்கார்ந்து பிசாசனுடைய கிரியைகளை ஒழிக்கும்படியாய் உலகத்திலே வெளிப்பட்டவர் இன்றைக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். புரியுதா? அதனால வீட்டில் போய் உட்கார்ந்து தயவு செய்து நீங்க எல்லாரும் இந்த காரியத்தை மனதில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் கொண்டாடுங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு, ஆண்டவர் எங்க ஜெபத்தை கேட்டு பிசாசை வெட்கப்படுத்தினி, நீர் வந்த நோக்கத்தை இன்னைக்கு எங்க தேசத்தில் நீர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு நல்ல ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் சமையலோ சாப்பாடு. ஆமென். சொல்றது புரியுதா? அல்லேலூயா. வாசியுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனம். லூக் chapter 1 verse 28.
லூக்கா 1:28. மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, மரியாள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இந்த வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 ஆசீர்வாதங்கள். மரியாள் ஒரு நாள் எதிர்பாராத சூழ்நிலையிலே அவள் அமர்ந்திருக்கிறாள். அப்படி அமர்ந்திருக்கும் போது, தன்னுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது தேவதூதன் உள்ளே பிரவேசிக்கிறான். தேவதூதன் என்ன செய்கிறான்? உள்ளே பிரவேசிக்கிறான். தேவதூதன் உள்ளே பிரவேசித்து மரியாளிடத்திலே இந்த லூக்கா 1:28 வசனத்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? 3 ஆசீர்வாதங்கள் அந்த வசனத்திலே உண்டு. எத்தனை ஆசீர்வாதம்? 3 ஆசீர்வாதங்கள். ஒன்று, மரியாளே உனக்கு தேவ கிருபை. இரண்டாவது, மரியாளே உனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம். மூன்றாவதாக, மரியாளே எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் உன்கூடயே இருப்பாரு. ஆமென். கர்த்தர் உன்னோட கூட. அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். 3 விதமான ஆசீர்வாதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவ கிருபை, இரண்டாவதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம், மூன்றாவதாக சொல்லுங்க, கர்த்தர் உன்னோட. போன வாரத்தில் கிருபையை குறித்து நம்ம ரொம்பவே தியானித்தோம். ஆமென். கிருபைக்கு நிகரானது எதுவுமே இல்லை. கிருபைக்கு, கிருபை என்பது யார்கிட்ட கிடைக்குங்கிறீங்க? தயவு மனுஷனிடத்துல கிடைக்கும். தயவு யார்கிட்ட கிடைக்கும்? மனுஷனிடத்துல கிடைக்கும். கிருபை கர்த்தர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை யார்கிட்ட கிடைக்கும்? கிருபை என்பது கர்த்தரிடத்துல மட்டும்தான் கிடைக்கும். கிருபை வேற எங்கேயும் கிடைக்காது. அது கர்த்தரிடத்திலே மட்டும்தான் கிடைக்கும். அது மேலான கிருபை, அது நீங்காத கிருபை, அது மாறாத கிருபை. அந்த கிருபைக்கு நிகரானது எதுவுமே இல்லை. ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வானே ஆனால் அவன் வாழ்க்கையில அவன் குறைவற்றவனாய் இருப்பான். அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? குறைவற்றவனாய் இருப்பான், மேன்மை அடைந்தவனாய் இருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். கிருபை என்பது ஒரு பேக்கேஜ். ஆமென். அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. கிருபைக்குள்ள என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. கிருபைக்குள்ள, இரக்கத்துக்குள்ள கிருபை கிடையாது, ஆனா கிருபைக்குள்ள இரக்கம் இருக்கு. ஆமென். தயவுக்குள்ள கிருபை கிடையாது, ஆனா கிருபைக்குள்ள தயவு இருக்கு. ஆமென். விடுதலைக்குள்ள கிருபை கிடையாது, ஆனா கிருபைக்குள்ள விடுதலை இருக்கு. சுகத்துக்குள்ள கிருபை கிடையாது, ஆனா கிருபைக்குள்ள என்ன இருக்கு? சுகம் இருக்கு. அல்லேலூயா. இதுதான் கிருபையினுடைய மேன்மை. இதுதான் கிருபையினுடைய மேன்மை. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? முதலாவது, கிருபை பெற்றவளே, நீ கிருபை பெற்றவள். அடுத்த வார்த்தை சொல்றாரு, வாழ்க. ஆமென். கிருபை இல்லாம வாழ முடியாதுன்னு அர்த்தம். ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க, கிருபை பெற்றவளே உனக்கு தான் வாழ்க்கையே. ஆண்டவருடைய கிருபையை பெறலன்னு சொன்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாது. ஆகையினாலே கிருபை பெற்றவளே உனக்கு வாழ்க்கை உண்டு. என்ன உண்டு? கிருபை பெற்றவளே உனக்கு வாழ்க்கை உண்டு. இரண்டாவது சொல்லுகிறாரு, ஸ்திரீகளுக்குள்ள நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். 1000 ஸ்திரீகள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு இடையில நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். மூன்றாவது சொல்லுகிறார், கர்த்தர் உன்கூடயே இருக்கிறார். கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மரியாளுக்கு இந்த வார்த்தைகளை அவள் எதிர்பாராதவைகள். திடீரென்று தேவதூதன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து சொன்ன உடனே இந்த வாழ்த்துக்கள் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? அப்படியே அந்த வசனத்தை வாசிங்க. அவளோ கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ
உள்ளதோ அவனுடைய வார்த்தையினாலே கலங்கி. இந்த வாழ்த்துதல் ஏன்னு கேட்டா அவ ஒரு நாளும் தன்னை இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதி உடையவள் என்று சொல்லி ஒருபோதும் அவள் தன்னை குறித்து எண்ணினதே இல்லை. ஆமென். தன்னை குறித்து அவள் ஒருபோதும் எண்ணினதில்லை. இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நான் தான் இந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்குள்ளேயே தகுதி உள்ளவள் என்று அவள் ஒருபோதும் நினைச்சதே இல்லை. அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள ஒரு பெண், அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையுள்ள ஒரு பெண், அந்த தாழ்மையுள்ள பெண்ணிடத்திலே தேவன் திடீர் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தைகளை சொன்னபோது அவள் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அவள் என்ன செய்தாளா? சிந்தித்துக் கொண்டிருந்தாள். உடனே தேவதூதன் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? தேவதூதன் அவளை நோக்கி, இப்ப இவ கலங்கி போய் இருக்கிறா. எப்படி இருக்கிறாங்க? கலங்கி போய் இருக்கிறா. கலங்கி போய் இருக்கிற அவளுக்கு, மரியாளே, பயப்படாதே, பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபையை பெற்றிருக்கிறாய். கிருபைனா என்னங்க? என் பரிசுத்தத்தை கர்த்தர் கனப்படுத்தி எனக்கு கொடுக்கின்ற ஒரு ஈவு, அப்படி சொல்லலாமா? என் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கண்டு அசந்து, எப்படிங்க? என் ஜெப வாழ்க்கையை, அசத்தலான என்னுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கண்டு அசந்து ஆண்டவர் அதற்கு எனக்கு பிரதிபலனாக கொடுத்தது கிருபை அப்படின்னு சொல்லலாமா? சொல்லுங்க. என்னுடைய ஊழியத்தை கண்டு, என் அசத்தலான ஊழியத்தை கண்டு அசந்து போன இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஒன்றுன்னு சொல்லலாமா? கிருபை என்பது எந்த தகுதியுமே இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். ஆமென். கிருபை என்பது என்னங்க? அப்ப தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஆண்டவர் இந்த கிஃப்டை கொடுத்ததுனால இது ரொம்ப சீப்பா இருக்கும் போல நினைக்கப்படாது. அப்படி சீப்பானதெல்லாம், வேஸ்டா போக போறத போனதெல்லாம் கொடுக்கிறது நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சீப்பானதை கொடுக்க மாட்டாரு, பெஸ்டானதை தான் கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. நம்ம சில வேளைகளில் நம்முடைய கையில இருந்து ஏதாவது ஒன்று பறி போயிருச்சுன்னு சொன்னா, பறி கொடுத்த நாம் ஐயோ ஆண்டவர் இதை எடுத்துட்டாரே, இதை எடுத்துட்டாரே அப்படிங்கிறோம். ஆனா ஆண்டவர் உன் கையில இருந்து பிடுங்கினது அதுதான் உன் வாழ்க்கையில நீ வச்சிருந்த worst பிடிங்கிட்டு தான் பெஸ்ட்டை கொடுப்பாரு. ஆமென். புரியுதா? தகுதி இல்லாதவங்க தான் நமக்கு, தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் கொடுத்தது தான் கிருபை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபையை பெற்றிருக்கிறாய். ஒருத்தரும் பெற்றிராததை நீ தேவனிடத்திலே பெற்றிருக்கிறாய். இதோ நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய பிதாவாய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். சரி, இதெல்லாம் சொன்ன உடனே மரியாள் கேட்கிறாள், இது எப்படியாகும்? இது நல்லா கவனிக்க வேண்டிய பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது எப்படியாகும்? என்கேஜ்மெண்ட் தானே முடிஞ்சிருக்கு, இது எப்படியாகும்? நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன், நிச்சயிக்கப்பட்ட எனக்கு நான் எப்படி கர்ப்பவதியாவது? நான் எப்படி ஒரு குமாரனை பெறுவது? அவருக்கு எப்படி இயேசு என்று பெயரிடுவது? இது எப்படி ஆகும்? எத்தனை பேர் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? ஐயோ இது என் வாழ்க்கையில் இது எப்படி ஆகும், என் குடும்பத்தில் இது எப்படி ஆகும், என்னுடைய பினான்சியல் சூழ்நிலையில இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? வாக்குத்தத்தம் நல்லாதான் இருக்கு, ஆனா இது எப்படி நடக்கும்? வாக்குத்தத்தம் நன்றாகத்தான் இருக்கிறது, இது எப்படி நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பரிசுத்த ஆண்டவர் சொன்ன பதில் வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மை, இது பரிசுத்த ஆவியினால் ஆகும். ஆமென். இது எதனால் ஆகும்? இது எதனால் ஆகும்? சொல்லுங்க. என் பலத்தினால் ஆகாது, என் பராக்கிரமத்தினால் ஆகாது, ஆனா பரிசுத்த ஆவியினால் இது ஆகும்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு கலங்கி போயிருக்கிறீங்க இந்த மரியாதை போல? இது எப்படி ஆகும்? சூழ்நிலையை பார்த்து கலங்கி போய் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது எப்படி ஆகும்? சிலர் கேட்கிறாங்க, இது என்னமாய் ஆகும்? புரியுதா? இது என்னமாய் முடியுமோ? இது என்னமாய் முடியுமோ? இது எப்படி ஆகுமோ? சிலருடைய கேள்வி இது. சிலருடைய கேள்வி இது. சிலர் நினைக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, படிச்சா மண்டையிலே ஏற மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் என் கூட என்ன பேசியிருக்கிறாரு? நான் உன்னை பெரிய ஆளாக்குவேன்னு. இது எப்படி ஆகும்? உன் மூளையினால் ஆகாது, உன் அறிவினால் ஆகாது, நீ போட்ட திட்டத்தினால் ஆகாது. இதைத்தான் பைபிள்ல தெளிவா சொல்லியிருக்கு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். சகரியா 4:6 சொல்லுகிறது, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? இது பரிசுத்த ஆவியினால் ஆகும். இது பரிசுத்த ஆவியினால் ஆகும். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி, இது பரிசுத்த ஆவியினால் ஆகும். நீ கலங்கி போயிருக்கலாம், நீ திகைத்து போயிருக்கலாம், இல்லாவிட்டால் பேதளித்து போயிருக்கலாம், விரக்தியோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இது எப்படி ஆகும்? நடப்பதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அது உன்னுடைய பலத்தினால் நடக்காது, உன்னுடைய பராக்கிரமத்தினால் நடக்காது, தேவனுடைய ஆவியினால் அது நடக்கத்தான் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலே அது நடக்கத்தான் போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? 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 மரியாளுக்கு வாக்கு பண்ணினவர் நமக்கும் வாக்கு பண்ணுகிறார். இது ஆவியினாலே ஆகும். இந்த காரியம் ஆவியினாலே ஆகும். பரிசுத்த ஆவியினால் இது ஆகும். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தம்! இதை சொன்ன உடனே அவள் அடுத்த வார்த்தை சொல்கிறார் 38வது வசனத்தில். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை. நான் இதுக்கு மேல உம்மிடத்தில் அப்பீல் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது எப்படி ஆகும்? நான் உம்மை தேடி வரல, எதையாகிலும் எனக்கு செய்யும் என்று சொல்லவில்லை, என்னை மேன்மைப்படுத்தும் என்று நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. நீரே தான் தூதனை அனுப்பினீர், எனக்கு இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். இது எப்படி ஆகும் என்று நான் திகைத்த போது என்னை பார்த்து நீர் சொன்னீர், பயப்படாதே, இது பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் தன் வாயினால் இந்த காலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, கிறிஸ்து பிறப்பதற்காக உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கிற தேவனுடைய ஜனமே, உன்னிலே பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது பரிசுத்த ஆவியினால் ஆகும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இது பரிசுத்த ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா. உன் பலத்தினாலே முயற்சி செய்தாய், உன் பராக்கிரமத்தினாலே முயற்சி செய்தாய், உன் அனுபவத்தை முன்னணியிலே கொண்டு வந்து வைத்து பார்த்தாய், எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்திருக்கிற நிலைமையில் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கிருபை பெற்றவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நீ எதிர்பார்த்திராத ஒரு காரியத்தை கர்த்தர் உன்னிலே செய்ய போகிறார். அது எப்படி நடக்கும் என்று நீ கேட்கிற நேரத்திலே ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் பலத்தினாலே ஆகாதது, பராக்கிரமத்தினாலே ஆகாதது, இது கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸுக்கு என்ன அருமையான செய்தி! பரிசுத்த ஆவியினால் உன் வாழ்க்கையிலே இது நிச்சயமாய் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. 3 வாக்குத்தத்தம். இந்த 3 வாக்குத்தத்தங்கள்ல இது உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? நிறைவேறணும்ல? அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இதோ நான் கர்த்தருக்கு அடிமை. ஆமென். இது என் வாழ்க்கையில ஆகக்கூடாது, இது ஆப்ஷன் தான். நினைச்சா மரியாதை சொல்லலாம், ஆண்டவரே வேற ஆளை பார்த்துக்கிடுவோம், நம்ம கிட்ட இந்த வேலையெல்லாம் செய்யப்படாதுன்னு சொல்லலாம், அது அவ இஷ்டம். அப்படித்தானங்க? அப்படித்தானே? சத்திரத்தில் போய் கதவை தட்டுவான், ஐயா என் மனைவி பிரசவ நேரமா இருக்கா ஐயா, ஒரு அறை கொடுங்கன்னு கேட்பான்.
சத்திரத்துல மரியாளுக்கு இடம் கொடுக்கறதும் கொடுக்காததும் சத்திரக்காரனுடைய இஷ்டம். அவன் சொல்லிட்டா முடியாதியா, கொடுக்க முடியாது, கொடுக்க வாய்ப்பு இல்லை, ஏற்கனவே ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லு, அதனால கொடுக்க வாய்ப்பு இல்லை, வேற எங்கேயாவது போ. சொல்லுவது அவனுடைய இஷ்டம், சொல்லுவது அவனுடைய இஷ்டம். நீ சொன்னதை அப்படியே கேட்டு உமக்கு ஒரு அறை கொடுக்க வேண்டும், ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. நீ அடிமைன்னு உன்னை ஒத்துக்கிட்டீனா மகிமையான காரியங்கள் நடக்கும். ஆண்டவரே நான் அடிமை என்று நீ ஒத்துக்கொண்டால் மகிமையான காரியம் நடக்கும். அது எப்படி நடக்கும்? பரிசுத்த ஆவியால் நடக்கும். ஆமென். உனக்கு ஆப்ஷன் இருக்கு, வேணுமா வேண்டாமா மரியாதை சொல்லு. நீர் வேற யாரையாவது பாரு, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் இடம் கொடுக்கலன்னா ஆண்டவர் போயிடுவாரு. ஆனா அவ அப்படி சொல்லல. அவ என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசீர்வாதங்கள், இந்த வாக்கு தத்தங்கள் யாருக்கு கிடைக்கும்? அற்புதமான வாக்கு தத்தம் இது. இந்த வாக்கு தத்தம் எங்கேயுமே போகாம இந்த தாழ்ந்த நிலைமையில் இருக்கிற என் வீட்டுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்து இந்த வாக்கு தத்தத்தை கட்டளை இடுகிறார் என்றால் இதை என் வாழ்க்கையில் நடந்து தான் ஆகணும். அதற்கு நான் ஒன்று செய்வேன், என்னை தேவனுக்கு அடிமையாக அர்ப்பணிப்பேன். என்னை தேவனுக்கு என்ன செய்வேன்? அடிமையாக அர்ப்பணிப்பேன். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? வெறும் வாக்குத்தத்தம் மட்டும் கிடைக்கும்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. வெறும் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு ஆசைப்படவே கூடாது. அது நிறைவேறணும்னு சொன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறதுக்கு ரெடி? ரெடி தானே? அப்புறம் என்ன, அந்த 3 வாக்கு தத்துவம் உங்களுக்கு தான். நீங்கள்லாம் புருஷர்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்க அலுவலகத்திலே வேலை செய்கிறவர்களுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் கிருபை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்கு கண்டிஷன் நம்ம டோட்டலா ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், நான் உமக்கு அடிமை. ஆமென். சொன்னா போதுமா? நம்ம அதான சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. இந்த நான் உமக்கு அடிமைங்கிறது தியரி. பிராக்டிக்கல் என்ன? வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனம். ரோமன் சாப்டர் 6 verse 18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு, நீதி, அந்த நீதி யார் என்று சொன்னால் கிறிஸ்து. ஆமென். யார் ஒருவன் கிறிஸ்துவுக்கு அடிமையாயிருக்க முடியும்? பாவத்திலிருந்து விடுதலையான ஒருவன் கிறிஸ்துவுக்கு அடிமையாக முடியும். எல்லாரும் கிறிஸ்துவுக்கு அடிமையாக முடியுமா? முடியாது. எல்லாரும் கிறிஸ்துவுக்கு அடிமையாக முடியுமா? முடியாது. யார் கிறிஸ்துவுக்கு அடிமையாக முடியும்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன். இதிலிருந்து நீங்க ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மரியாள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவள். நீங்க ஒன்றை அறிந்து கொள்ளணும், மரியாள் அருள் நிறைந்த மரியே கிடையாது, கிருபை பெற்ற மரியே தான். ஆமென். கிருபை பெற்ற மரியாள் தானே ஒழிய அருள் நிறைந்த மரியாள் கிடையாது. சில இடங்கள்ல சொல்றாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, அருள் நிறைந்த மரியே வாழ்க. இல்ல 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 இல்ல, கிருபை பெற்றவளே வாழ்கதான். அவளும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆள்கள் தான். யாரு? மரியாள். அவளும் அவள் பிறக்கும் போது எப்படி பிறந்தாள்? துர்க்குணத்துல தான் உருவானால், பாவத்துல தான் கற்பந்தரித்து அவளுடைய தாய் அவளை பெற்றெடுத்தாள். அவளும் நம்மை போலதான் பாடுள்ள பாவியான ஒரு மனுஷி. ஆனால் அவள் கிறிஸ்துவுக்கு எப்படி அடிமையானாள்? வாயின் வார்த்தையிலே அல்ல, பாவத்திலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டாள். இயேசுவுக்கு அடிமையாக தன்னை அர்ப்பணித்தாள். ஆமென். ஆகையினாலே நான் கர்த்தருக்கு அடிமை என்று நாம் எல்லாரும் சும்மா சொல்லிட முடியாது, சும்மா சொல்ல முடியாது. பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டாலே கிறிஸ்துவுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடிமையாயிடுறோம்.
ஆமென். பாவங்களிலிருந்து விடுவிக்கப்படாத வரைக்கும் நாம் எப்படி மாற முடியாது? கிறிஸ்துவுக்கு அடிமையாக மாற முடியாது. அந்த டயலாக் அடிக்கடி சொல்லிக்கலாம், ஆண்டவரே நான் உமக்கு அடிமைன்னு. ஆனா பிராக்டிக்கலா நான் ஆண்டவருக்கு அடிமை என்பது எப்படி? பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதியாகிய கிறிஸ்துவுக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். அப்ப பாவத்திலிருந்து பரிபூரணமான விடுதலை பெறாத ஒருவனும் பிராக்டிக்கலா கிறிஸ்துவுக்கு அடிமையாக முடியாது. கிறிஸ்துவுக்கு அடிமையாக முடியாத ஒருவரும் கிருபையை பெற முடியாது. அவராலே ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கர்த்தர் அவர்களோடு இருப்பதும் இல்லை. ஆமென். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்து எல்லாருக்கும் மத்தியிலும் நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கிருபை பெற்றவர்களாய் காணப்படணும்னா பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கோ. ஹல்லேலூயா. பாவத்தினின்று என்ன செய்யணும்? நாம் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டால் நாம் நீதியாகிய கிறிஸ்துவுக்கு அடிமைகள் ஆகிறோம். எப்படி மாறுகிறோம்? நீதியாகிய கிறிஸ்துவுக்கு அடிமைகள் ஆகிறோம். மரியாள் அப்படி அடிமை ஆன போது அவளுக்கு இந்த 3 ஆசீர்வாதமும் கிடைச்சது. சரி, நம்ம அடிமைகள் என்றால் அடிமைகள் கிட்ட இருக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை சுருக்கமா சொல்றேன். அடிமை 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். 10:30 மணினா 10:30 மணி கரெக்டா முடிஞ்சிடும். சரி, வாசிங்க. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன், கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன், அப்படியே கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவுடைய அடிமையாய் இருக்கிறான். கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். சுயாதீனன் கிறிஸ்துவுக்கு அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக் கொள்ளப்பட்டீர்கள். எப்படி நீங்க இப்படி அடிமைகளானீர்கள்? கிறிஸ்துவுக்கு எப்படி அடிமையானீர்கள் தெரியுமா? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? கிறிஸ்துவுக்கு நீங்கள் அடிமைகளானீர்கள். எப்படி என்றால் கிறிஸ்துவினால் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். மனுஷர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். இப்ப இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்கு அடிமையானீர்களா? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். புரியுதா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அடிமைகளுக்குன்னு மார்க்கெட் உண்டு, சந்தைகள் வைத்திருப்பார்கள். அடிமைகளை விற்பதற்காகவே அடிமைகள் சந்தைன்னு இருக்கும். நீங்க துடியலூர் பக்கம் போனீங்கன்னா துடியலூர்ல மாட்டு சந்தை இருக்கும். பார்த்துறீங்களா? மாடு ஆடு ஏதோ வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ விற்பாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா காய்கறி நீங்க வாங்க முடியாது. அங்க ஒன்லி மாடு ஆடு இதுதான் அங்க இருக்கும். புரியுதா? அந்த சந்தை முழுவதுமே. அந்த சந்தையில போய் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு மாடு வேணும்னா நீங்க போய் சொல்லுங்க, ஒரு மாடை கூடப்பா, நான் போய் 4 நாள் பால் கறந்துட்டு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா அவன் கொடுப்பானா? இல்லை. அவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, நீங்க காசு கொடுத்து வாங்கணும். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். காசு கொடுத்து என்ன செய்யணும்? வாங்கணும். அப்ப அந்த நாட்களில என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, யோசேப்பை என்ன செஞ்சாங்க? குழியிலிருந்து தூக்கி விட்டாங்க இல்லையா? குழியிலிருந்து என்ன செஞ்சாங்க? யூதாவினுடைய பரிந்துரையின்படி, அவனுடைய சகோதரனாகிய யூதாவின் பரிந்துரையின்படி அவனை குழியிலிருந்து தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்ட உடனே என்ன செஞ்சாங்க? அவனை பிடிச்சு மீதியானியர்கள் கையில விற்று போட்டார்கள். மீதியானியர்களுடைய கையில என்ன செஞ்சிட்டாங்க? விற்று போட்டார்கள். அப்ப அவன் கொண்டு போய் நேரா மீதியானியன் என்ன செஞ்சான்? கொஞ்சம் விலைக்கு வாங்கி கொண்டு போய் அடிமைகள் சந்தையில் அவன் லாபம் வச்சு வித்துட்டான். அவன் என்ன செஞ்சிட்டான்? வித்துட்டான். அப்ப இப்ப எங்க இருக்கிறார் யோசேப்பு? அடிமைகளின் சந்தையிலே இருக்கிறார். இப்பதான் போர்த்திபாருடைய வீட்டுக்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான். அப்ப போர்த்திபாருடைய மனைவி எங்க போறாங்க? மார்க்கெட்டுக்கு போறாங்க. காய்கறி வாங்குற மாதிரி, ஆடு மாடு வாங்குற மாதிரி மார்க்கெட்டுக்கு போறாங்க. என்ன மார்க்கெட் அது? அடிமைகளின் சந்தை. அங்கே போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அப்படியே பார்த்துட்டு வர நேரம் தான்
ஒரு அழகான வாட்ட சாட்டமான சுறுசுறுப்பான ஒரு செவத்த பையனை என்ன செஞ்சிட்டாங்க பார்த்துட்டு அந்த அம்மா அடம் பிடிச்சி வாங்கிட்டாங்க. யார சொல்லுங்க? யோசேப்பை. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான், அழகா இருக்கான், சுறுசுறுப்பா இருக்கிறான். உடனே அவனை அடம் பிடிச்சி இவன் தான் வேணும்னு சொல்லி கேட்டா மார்க்கெட்காரன் என்ன செய்வான்? விலையை கொஞ்சம் ஏற்றுவான், விலையை கொஞ்சம் என்ன செய்வான்? ஜாஸ்தி சொல்லுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான விலையை கொடுத்து யோசேப்பை என்ன செஞ்சாச்சு? வாங்கிட்டு வந்தாச்சு. புரியுதா? உங்களையும் என்னையும் பிசாசு இதே மாதிரி தான் ஒரு மாயாபுரி சந்தையில் உங்களையும் என்னையும் அவன் வாங்கி மார்க்கெட்டில் வச்சிருந்தான். அவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் பாருங்க. அதனால அவன் பிடிச்சு கொண்டு போய் தன்னுடைய மாயாபுரி சந்தையில் உங்களையும் என்னையும் வச்சிருந்தான். சரியா? உங்களையும் என்னையும் வைத்திருந்தான். அப்படி வச்சிருக்கிற நேரத்தில் தான் நம்ம அடிமைகளாய் இருந்தோம். அவனுக்கு அடிமைகளாய் இருந்தோம், பிசாசுக்கு அடிமைகளாய் இருந்தோம். அந்த மார்க்கெட்ல வந்துதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கிரயத்தை கொடுத்து, ஆமென். இன்னும் சொல்ல போனா உங்களுடைய விலை அவ்வளவு போகாது, உங்க விலை அவ்வளவு போகாது. ஆனாலும் கூட அதிகமான கிரயத்தை ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கொடுத்து அவன் கையிலிருந்து உங்களையும் என்னையும் வாங்கிட்டாரு. ஹல்லேலூயா. வாங்குற வரைக்கும் நீங்களும் நானும் அவனுக்கு அடிமை. வாங்கும் வரைக்கும் நீங்களும் நானும் அவனுக்கு அடிமையா இருந்தோம். அவன் சொல்றதெல்லாம் செய்வோம், அவன் சொல்றத செஞ்சுதான் ஆகணும், அவனை பிரியப்படுத்தி தான் ஆகணும், அவனுக்கு பிரியமாய் வாழ்ந்துதான் ஆகணும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்றைக்கு நம்முடைய விலையை காட்டிலும் அதிகமான கிரயத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டாரோ, அதற்கு பிறகு நம்மிடத்திலே அவனுக்கு, அவனிடத்திலே நமக்கும் ஒட்டுமில்ல, உறவும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி வாங்கப்பட்டிருக்கிறீங்க? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லி இருக்கு. எத்தனை பேர்? ஆமா, உண்மைதான். என்ன ஆண்டவர் இப்படிதான் அடிமையா இருந்த என்னை, மாயாபுரி சந்தையில இருந்த என்னை கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை அப்படியே மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு? எத்தனை பேரு? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா, நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்ப கைகளை உயர்த்தினவங்கள நீங்க சொல்றீங்க நீங்க எல்லாம் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள், அப்படித்தானங்க? கிரயத்துக்கு வாங்கப்பட்டவர்கள், அப்படித்தானே? இப்ப அவன் கூட ஏதாவது தொடர்பு இருக்கா? கள்ள தொடர்பு, சீக்கிரட்டா, யாருக்கும் தெரியாம நீங்க தான் சொல்லணும்ப்பா, எனக்கு தெரியாது. கள்ள தொடர்பு ஏதாவது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதுக்கு பதிலே சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டா இருக்கு. என்ன தொடர்பு? ஆமா, முழுவதும் அவன் வீட்டில் போய் உட்காராட்டியும் அப்பப்ப டாட்டா காமிச்சுக்கிறது. யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு யாரும் பார்க்கலன்னு ஒரு டாட்டா. யாரும் பார்த்தா அப்படி ஒரு சொறி, ஒன்றும் இல்லை, அரிக்குது, சொரிஞ்சு. யார்கிட்ட ஏன் ஒன்றை விலை கொடுத்து வாங்கியாச்சு, இன்னும் கள்ள தொடர்பு வச்சிருக்கப்படாது. என்ன செய்யணும்? ஆமென். அவன்கிட்ட இப்போ டைவர்ஸ் வாங்கிடணும். ஆமென். அவன்கிட்ட என்ன வாங்கிடணும்? சொல்லுங்க. அவன் கையெழுத்து போட மாட்டான், அவன் பயங்கரமான ஆளு. அவன் கையெழுத்து போட்டுருவானா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா நான் மாறிட்டேன், இப்போ ஆண்டவர் தான் எனக்கு எதிர்கால மணவாளன், அவருக்காக நான் நியமிக்கப்பட்டுட்டேன், ஆகையினால இதுவரைக்கும் உங்ககிட்ட கள்ள தொடர்பு வச்சிருந்தது உண்மைதான், ஆனால் இப்போ டைவர்ஸ் பண்ணுறப்பான்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னாலும், நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் அவன் கையெழுத்து போட மாட்டான். டைவர்ஸ் கொடுப்பானா பிசாசு? சொல்லுங்க. பிசாசு டைவர்ஸ் கொடுப்பானா? விவாகரத்து கொடுப்பானா? கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டான். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் எகிப்தில் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்தில் சொன்னாங்க அதுதான் எங்களுக்கு சொர்க்கமாக இருக்குன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காலத்தில் அதை விட்டு வெளியவே வந்துட்டாங்க, டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு நீ வேண்டாம்ப்பா போகிறோன்னு. ஆனாலும் பார்வோன்னு என்ன தெரியுமா சொன்னா? நீ டைவர்ஸ் கட்ட உடனே நான் கொடுத்துருவேனா? உன்னை தொடருவேன், உன்னை பிடிப்பேன், உன்னை கொள்ளையாடுவேன், உன்னை பங்கிடுவேன்னு சொல்லி பின்னாலேயே ஓடி வந்தானா? வரலையா?
அட சொல்லுங்க, பின்னாலேயே ஓடி வந்தானா ஓடி வரலையா? அதே மாதிரி நீங்க பிசாசை விடணும்னு நினைச்சாலும் அவன் ரொம்ப நம்மளை தொல்லை பண்றதுனால அப்ப அவன் கூட கொஞ்சம் டச் வச்சிருந்தாலும் கூட நீ உங்களுக்காக நியமிக்கப்பட்ட மணவாளன் உங்களை வேண்டான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சொல்லுங்க. அட நியமிக்கப்பட்ட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு பழைய தொடர்பு வச்சிருந்த ஒருவனோடு 4 முறை ஃபோன் பண்றத என்கேஜ்மெண்ட் பண்ணினவன் கண்டுபிடிச்சா என்ன செய்வான்? அதனால ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்வானா? சொல்லுங்க. வேண்டாம், எனக்கு இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கர்த்தர் கொடுக்கிற உங்களுக்கு செய்தி, மீட்கப்பட்ட நாம், கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நாம் அவனோடு மீண்டும் ஏதாகிலும் ஒரு விதத்தில் தொடர்பு வைத்திருப்போமே ஆனால் நம்முடைய நியமனம் செல்லுபடியாமல் போக வாய்ப்பு உண்டு. ஆமென். நியமிக்கப்பட்டு அந்த நியமனத்திலே என்கேஜ்மெண்ட்ல உறுதியாயிருக்கிறவர்கள் மாத்திரம்தான் மத்திய ஆகாயத்திலே அவருடைய கரத்தை பிடிக்க முடியுமே ஒழிய, ஆமென், இப்படிப்பட்ட உலகத்தோடும் மாம்சத்தோடும் பிசாசோடும் பழைய காரியங்களோடும் தொடர்பு வைத்திருக்கிற ஒருவரும் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. ஆமென். ஆகையினாலே நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? இயேசு சொன்னார் தெரியுமா? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருக்கும்போது பிசாசு வருகிறான். ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்திலே எனக்கு ஒட்டுமில்லை, அவனிடத்திலே எனக்கு உறவும் இல்லை, அவனிடத்திலே எனக்கு ஒன்றுமில்லை, அவனிடத்திலே எனக்கு ஒன்றுமில்லை. டோட்டலா அப்படி விட்டவங்க தான் கர்த்தருக்கு அடிமையாக முடியும். ஆமென். அப்படி அடிமையானவர்கள் தான் லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனத்தின்படி கர்த்தருக்காக அவர்கள் ஜீவிக்க முடியும். ஆமென். அவர்களுக்கே எதிர்கால வாழ்க்கை பரலோகத்திலே உண்டு. அவர்களே எதிர்காலத்தில் மனவாட்டியாய் மாறுவார்கள். ஆமென். ஆகையினாலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? மரியாளை போல இருக்கணும். எப்படி? இதோ நான் தேவனுக்கு அடிமை. இரண்டாவது அடிமையினுடைய இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 16:7. கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய்? நீ எங்கே இருந்து வருகிறாய்? நல்லா கவனிக்கணும். நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய்? யாரை பார்த்து கேட்கிறாரு? சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஆமென். எவ்வளவு ஆண்டவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கு பாருங்க. பேர் மட்டும் தெரியல, ஊர் தெரியுது, யார் அந்த எஜமான அம்மாவுடைய பேர் தெரியுது, அந்த எஜமான அம்மா கிட்ட இந்த அம்மா என்ன வேலை செய்கிறாங்கன்னு அந்த வேலையும் தெரியுது. மொத்தத்தில் சொல்ல போனால் ஆண்டவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஆமென். நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதா? எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாரு பாருங்க. எப்படி சொல்கிறாரு? அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துக்கு போனால் இந்த அம்மாவை சந்திக்க முடியும்னு அவருக்கு தெரிஞ்சு, சூருக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றண்டையில தான் இந்த அம்மாவை மீட் பண்ண முடியும்னு கண்டு அந்த இடத்துக்கே வந்துட்டாரு. வாசிங்க. நீ எங்கே இருந்து வருகிறாய்? என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், நான் என் நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தர், அடிமை பெண்ணே, நீ உன் எஜமானன்னைக்கு திரும்பி போய் அவளுடைய கையின் கீழ் நீ அடங்கியிரு. ஆமென். நீ யாரு? நீ அடிமை பெண். அடிமை பெண்ணாகிய நீ உன் மாஸ்டர், உன்னுடைய மாஸ்டர், உன்னுடைய எஜமானன் உனக்கிட்ட சொல்ற சில காரியங்கள் எல்லாம் உனக்கு ஒத்து போகாதுதான். மரியாள் கிட்ட மட்டும் தேவதூதன் ஆண்டவர் அனுப்பின தேவதூதன் நல்ல செய்தியா வந்து சொன்னா
நீ கல்யாணம் கட்டாமல் இருக்கிறவளை பார்த்து நீ கன்னியாக இருக்கிற நீ ஒரு கல்யாணம் ஒரு குழந்தையை பெற்று எடுப்பேன்னா இது என்ன குட் நியூஸா? நீ இதை செஞ்சாதான் உனக்கு இந்த ஆசீர்வாதம்னு சொல்றாரே, இது எவ்வளவு கஷ்டமானது சொல்லுங்க. கஷ்டமானது தானே. கஷ்டமானதா இருந்தாலும் அவ இஷ்டமா ஏத்துக்கிட்டா. ஆமென். எஜமானியாகிய சாராள் இந்த ஆகாராகிய அடிமை பெண்ணை சில வேலைகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணதான் செஞ்சா, கொஞ்சம் டார்ச்சர் பண்ணா. ஆமென். ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ அடங்கியிரு, நீ அடங்கியிரு, உன் எஜமானனிடத்திலே நீ போய் அடங்கியிரு. நீ போய் என்ன செய்ய? அடங்கியிரு. 1 பேதுரு 5:8 ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள. கை எப்படிப்பட்ட கை? எஜமானனுடைய கை எப்படி கை? பலத்த கை. ஆமென். அந்த அந்த பலத்த கைக்குள்ள பாதுகாப்பு இருக்கு. அந்த பலத்த கைக்குள்ள என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. அந்த பலத்த கைக்குள்ள என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரியா? ஆனா அந்த பலத்த கை கொஞ்சம் முரடா தான் இருக்கும். ஆனாலும் கூட அந்த பலத்த கைக்குள்ள நீ அடங்கியிரு. ஆமென். நீ அடங்கி இருக்கும்போது என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? ஏற்ற நேரம் வரும், கர்த்தர் உன்னை அந்த எஜமானனுக்கு முன்பாகவே உயர்த்துவார். ஆமென். உயர்த்துவார், உயர்த்துவார். எத்தனை இது எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை தெரியுமா? சிலர் அந்த பலத்த கரத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. அந்த பலத்த கரத்தை கொஞ்சம் கண்டிப்பா வச்சிருக்கிறதா தான் பார்க்குறாங்க. பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அது வரைக்கும் அடங்கி இருக்கணும். எங்க அடங்கி இருக்கணும்? உனக்கு எந்த எஜமானன் பிடிக்கலையோ அங்கிருந்து ஓடி போகணும்னு நினைக்காத. ஆமென். அங்கிருந்து ஓடி போகணும்னு நினைக்காத. இந்த சூழ்நிலைகளிலிருந்து தப்பணும்னு நினைக்காத. இந்த சூழ்நிலைகளிலிருந்து எஸ்கேப் ஆனா போகணும்னு நினைக்காத. அந்த எஜமானனிடத்திலே நான் தான் உன்னை கொண்டு போய் வச்சிருக்கிறேன், நான் தான் வச்சிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு, அந்த காலம் வரைக்கும் நீ அடங்கியிரு. அந்த எஜமானனிடத்திலே நீ அடங்கியிரு. அப்படி நீ அடங்கி இருந்தால், அப்படி நீ அடங்கி இருந்தால் என்னைக்குமே இப்படியே இருக்க மாட்ட. என்னைக்குமே நீ இப்படியே இருக்க மாட்ட. ஆமென். யோசேப்பை கர்த்தர் எங்க இருந்து உயர்த்தினாரு? எங்க இருந்து உயர்த்தினாரு? அடிமைத்தனத்தின் நுகங்களில் இருந்து தான் கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்படிதானங்க? ராஜாவே என்ன சொல்றான்? தேசத்திலே புருஷர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒருத்தர் நான் பார்க்கவே இல்லைங்கிறான். நீ அடிமையா இருந்தாலும் தேவனிடத்துல கிருபையை பெற்றுக்கொள். தேவனிடத்துல நீ கிருபையை பெற்றுக்கொண்டு இருக்கும் போது அந்த அடங்கி இருக்கிற காலம் தேவனிடத்திலே கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிற காலம், தேவனிடத்திலே வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற காலம், தேவனிடத்திலே வரங்களை பெற்றுக்கொள்ளுகிற காலம், தேவனிடத்திலே பலனை பெற்றுக்கொள்ளுகிற காலம் அடங்கி இருக்கிறது. உள்ள இருந்து அடங்கி இருக்கணும். ஆமென். உள்ள என்ன செய்யணும்? உள்ள இருந்து அடங்கி இருக்கணும். ஒரு நாள் உண்டு, யோசேப்புக்கு கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை கொடுத்து அவனை எந்த தேசத்திலே கர்த்தர் அடிமையாக அனுமதித்திருந்தாரோ அதே தேசத்திலே கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துவது உண்மை, சத்தியம். ஹல்லேலூயா. அடங்கி இருக்கணும். அப்ப அடிமை என்பவர் அப்படி அடங்கி இருந்தால் அவள் கிருபை பெற்றவள். இவ பாருங்க, மரியாள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே அடங்கி இருந்தாள், கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே அடங்கி இருந்தாள், கர்த்தர் வைத்திருந்த திட்டத்துக்குள்ளே அவள் அடங்கி இருந்தாள். கிருபை பெற்றவளே, அடங்கி இருந்த மரியாளே, நீ கிருபை பெற்றவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உங்களோட கர்த்தர் இருப்பார். உங்களுடைய யார் இருப்பா? கர்த்தர் இருப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் யாரும் எழுந்து போகக்கூடாது. பிரைஸ் காட். ஆண்டவர் கரத்திலே நம்மை ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அர்ப்பணிக்கும் நேரம் இது. கிறிஸ்துமஸ்னா ஏதோ வர்றோம், ஒரு செய்தியை கேட்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம், போகிறோம் என்பதல்ல. இது நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் இது.
இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 2014வது வருஷ கிறிஸ்துமஸ் உங்க வாழ்க்கையிலே ஒரு விசேஷத்த நன்மைகளை பெற்றுக் கொள்கிற ஒரு வருஷமாய் இருப்பதாக. Praise God. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த உலகத்திலே 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்த இயேசு கிறிஸ்து 2014வது வருஷமாகிய இந்த வருஷத்திலே விசேஷித்த கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. விசேஷித்த கிருபைகளை கட்டளையிடுவாராக. அவர் இம்மானுவேலனாய் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களோடு கூட இருந்து ஸ்திரீகளுக்குள்ளும் புருஷர்களுக்குள்ளும் உலக ஜனங்களுக்குள்ளும் உங்களை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் தேவன் வைப்பாராக. அதற்கு தேவையான ஒன்றே ஒன்று, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல வேண்டியதும் நீங்க செய்ய வேண்டியதும், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. Praise God. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. கர்த்தாவே நான் உமக்கு அடிமை. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நலம் போல எதுவுமே நீர் என் வாழ்க்கையில் எதையாகிலும் செய்யும் போது நான் பேசவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன். ஒன்றை அறிவேன், தாழ்ந்தவனாய் இருக்கிற என்னை, தாழ்ந்தவளாய் இருக்கிற என்னை மரியாளை போல நீர் உயர்த்துவீர். நான் உமக்கு அடிமையாக என்னை அர்ப்பணிக்கும் போது, நான் உமக்கு அடிமையாக என்னை அர்ப்பணிக்கும் போது, பாவத்துக்கு விலகி உமக்கு அடிமையாக நான் மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கும் போது எல்லாரும் என்னை பாக்கியவான் என்று சொல்லுவார்கள். ஆண்டவரே எல்லாரும் என்னை பாக்கியவான் என்று சொல்லுவார்கள். மரியாள் சொல்லுகிறார், எல்லாரும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் என்று. இந்த காலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாரும் உன்னை பாக்கியவான்கள் பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவருக்கு அடிமை. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றுவீ. தீமைகளை நன்மையாக மாற்றுவீ, துன்பங்களை இன்பமாக மாற்றுவீ. நன்றி இயேசுவே, நன்றி. எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லா நன்மைக்கு ஆண்டவரே நன்றி, நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மை. Yes, Holy Spirit. நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு. உள்ள
நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் நாளில நம்மோடு தெளிவாய் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நடக்கும் நீ கேட்காதீங்க. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே அது நடக்கும். அது நடக்கும். அது நடக்கும். ஹல்லேலூயா. சான்ஸ் இல்லைன்னு சொல்லாதீங்க. நிறைய சான்ஸை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அது நடக்கும். அது நடக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற சொல்ல வேண்டிய ஒரே காரியம், செய்ய வேண்டிய ஒரே காரியம், நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை. எங்க இருந்து நான் வாங்கப்பட்டேனோ, கிரயத்துக்கு கொல்லப்பட்டேனோ, அவனிடத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்க கூடாது ஆண்டவரே. ஒன்னும் இருக்க கூடாது, ஒன்னும் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. நான் முற்றிலுமாய் விடுவிக்கப்பட்டவன். அவனோடு எனக்கு பங்கு இல்லை, அவனோடு எனக்கு பாகம் இல்லை. அவனிடத்துல எனக்கு எந்த கள்ள தொடர்புகளும் இருக்கக்கூடாது, எந்த கள்ள தொடர்புகளும் இருக்கக்கூடாது. நான் உமக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா, ஸ்தோத்திரா, ஸ்தோத்திரா. கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise God. Hallelujah. கடைசியாக பாஸ்டர் பெல்பின் ஜோமனி முடிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே கடந்து வந்தது அப்பா எங்களுக்கு இன்பமோ, உம்முடைய பாதத்திலே அப்பா கேட்ட வார்த்தைகள் இனிமையோ. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. எங்களை எச்சரித்து உம்முடைய அன்புக்கு நேராய் திருப்புகிறதுமா இருக்கிறபடியால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா நல்ல கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு அப்பா நாங்கள் உம்முடைய பார்வையில் அப்பா கிருபை பெற்றவர்களாய் கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தபடியால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். கேட்ட வசனங்கள் ஜீவனாய் பலனாய் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளேயும் கிரியை செய்யட்டும், ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கிரியை செய்யட்டும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய வார்த்தைகள் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படி மரியாளை போல ஆண்டவரே, இதோ நாங்கள் உமக்கு அடிமை ஆண்டவரே, உமக்கு நாங்கள் அடிமை ஆண்டவரே. அப்பா அந்த தீர்மானத்தோடு நடத்தி விட்டு கடந்து போக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இன்றைக்கு நீர் கிருபை தந்தபடியால ஸ்தோத்திரம். ஆமென். எந்த சூழ்நிலையிலோ ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் நாங்கள் கிரியத்துக்கு வாங்கப்பட்டோம் என்பதை உணர்ந்த ஆண்டவரே. ஆமென். பிசாசோடு எந்த தொடர்பும் இல்லாம உமக்கு மட்டும் ஆளக்கிற கிருபை எங்களை தாங்க சொப்பா. அதற்கு மேல ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா உம்மிடத்தில் நன்மைகளை பெற்று ஆமென் முறுமுறுப்பு இல்லாம ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை பின்பற்ற சிலுவையை சுமந்த ஆண்டவரே சிரித்த முகத்தோடு உம்முடைய பின்னால வர கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளும். ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் நாள்லயும் கர்த்தர் எங்களை ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. சபையாய் கடந்த ஒவ்வொருத்தர் மேலையும் உம்முடைய கிருபை அளவில்லாமல் கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராலே ஆக போகிறது ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் அப்படியே நடக்க போகிறபடியால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் விடுதலையோட சமாதானத்தோட சந்தோஷத்தோட கர்த்தர் நீர் அனுப்புகிறபடியால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொருத்தர் மேலையும் இருக்கிறபடியால ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து அனுப்புகிறீர். நன்றி. தடைகளை உடைத்து உயர்த்துகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையும் நன்மையும் சமாதானமும் என்றென்றைக்கு அளவில்லாமல் தங்கட்டும். கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தினீர். நன்றி ஆண்டவரே. எங்களை முற்றிலும் தாழ்த்தி உடைய கரங்களை சமர்ப்பிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்டு பதில் தாங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை